தேர்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி வர்சஸ் எஸ்எம்பி. போச்சம்பள்ளி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் மாதிரி 5 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணோம். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் அப் டு ஒய்டியா இருக்கார். காம்படிஷன் டாட் பால். செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஒய்டாக போட்டார். ஃபர்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராஸில் வந்து செகண்ட் ஒன்ட்ரி லேட் டைம் பேட்டில் லாங் ஆஃபில் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் டீப்பில் இந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஒய்டாக போட்டாருங்க. தேர்ட் ஒன்ட்ரி போன ஒய்டாக போட்டிருக்காரு. 2 எக்ஸ்ட்ராஸ் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. இன்சைட் பேக்கில் தான் வந்திருக்குங்க. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். நல்லா இருக்கார். அப் டு இருக்கார். வித்தே கொடுக்காத வந்து லாங் ஆஃபில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். எல்லா பாலுமே ஒயிட் லைனில் தான் போகிறாரு. இதுவுமே ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் சரி நான் மீட்டில் இதுவுமே ஒரு சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 6. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. பவுலர் பவுலிங் இல்லை. அவுட் சைட் தேர்ட் மேலே தான் வந்திருக்கு. கல் அப்பட்ட வந்திருக்கு. ஓடிதான் எடுக்கணும். ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டாருங்க. 7 சுற்றிட்டாரு. டாட் பால். அடிக்க வேண்டிய பந்தை மிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். போய்டா போட்டாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்சரேஜ் ஸ்டம்பை தட்டிட்டு வந்திருக்கு. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க எஸ்எம்பி. நியூ பேட்ஸ்மேன் ஷார்ட் எஜஸ் லிப் தான் பண்ணி விட்டுருக்காரு. ஃபுல்லாக கிளியர் பண்ண லாங் ஆஃபில். ஐயோ வாலுக்கு வந்தார். தடுத்து விட்டுருக்காருங்க. பவுண்ட்ரி போகல டீப்பில். இங்கே சிங்கிள். க்ளீன் போல்ட். செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க எஸ்எம்பி. இந்த ஓவரில் ஓப்பனிங் பேர் 2 விக்கெட்டுமே லூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஓவரில் நல்ல ஓவர்னே சொல்லலாம். இந்த ஓவர் எந்த பெரிய ஷாட்டும் கொடுக்காம 2 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஓவரில். ஸ்ட்ரைக் லாகே நியூ பேட்ஸ்மேன் வெட்டி தட்டிருக்காரு. பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு. லாங் ஆஃபில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஒரு 2 ஓவருக்கு ஸ்கோர் 10 ரன் தான் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க எஸ்எம்பி. ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் எந்த பவுன்ஸும் பெருசாக கொடுக்காம போட்டிருக்காங்க போச்சம்பள்ளி. நல்ல ஓவர் நல்ல ஸ்டார்ட்ஸ். அஜித் பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து ஒரு ஏக்கர் முயற்சி லோ ஃபுல் டாஸாக வந்திருக்கு. இல்லை தேர்ட் மேலே தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் டபுளாக கலெக்ட் பண்ணல. சிங்கிளாக டபுளாக மாற்றிட்டாங்க. இப்போ வரையுமே எடுக்கலைங்க. ஸோ ப்ராப்பராக த்ரோவும் பண்ணல. இந்த பால் 3 ரன். நல்ல ரன்னிங். ஃபுல் டாஸ். பால் எடுக்க டைமே இல்லை. காவ் சீசனில் போயிருக்கு. அகெயின் ஒரு 2 ரன்ஸ். ஈஸி 2 ரன்ஸ். குயிக்காக ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க. ஃபோர்த் ஒன் நல்லா இருக்கார். ஒரு வைடியாக இருக்கார். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் போயிருக்கு. எந்த மிஸ்டேக்கும் பண்ணல இந்த தடவை. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். ஷார்ட்டு லாங் ஆஃபில் ஹைட்டு வெரி டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் போகலங்க. ஸோ லைனில் கேட்சா தெளிவாக எடுத்துட்டாங்க. தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க எஸ்எம்பி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் பேக்கில் போயிடுச்சுங்க. கிராண்டட் 2 கடைசி பால். ஸோ 3 ஓவருக்கு ஸ்கோர் 19. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரையுமே பவுண்டரிஸ் எதுவுமே வரல. லாங் ஆஃபில் போயிருக்கு. தெரியா ஒரு சிங்கிள். பால் ஃபீல்டு ரெஜிஸ்ட்ரேஷனால் நோ பால் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்ட்ரி கால் ஃபார் 2. இங்கே மிட் விக்கெட்டில் தான் போயிருக்கு. எஸ் புஷ் பண்ணிட்டாங்க. இங்கே 2 ரன்ஸ். நல்லா ரன்னிங். செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க. பெரிய ஷாட் தான் போயிருக்கு. ஸ்கொயரில் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸும் போயிருக்கு. அந்த புளிய மாறதுக்கே அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 6 இந்த மேட்ச்சில் 4th ஓவரில் கொண்டு வந்திருக்காங்க எஸ்எம்பி. செகண்ட் ஒன் ஸ்டெப் டவுன். தெளிவாக போட்டார். வாட்ச் பண்ணி மிட் விக்கெட்டில் போயிருக்கு. நல்லா ஸ்டாப். எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. சிங்கிள். நல்லா இருக்கார். ஒரு வைடியாக இருக்கார். பர்ஃபெக்டான இருக்கார். லாங் ஆஃபில். இந்த முறையும் சிங்கிள். இப்போ கேட்ச் கைக்கே போச்சு. கேட்சை விட்டுருக்காரு டீப்பில். இங்கே 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பராக த்ரோ பண்ணல. டிசி 2 ரன்ஸுங்க. ஒரு 4 ஓவருக்கு ஸ்கோர் 33. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர். வெங்கட் வந்திருக்காரு பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் பால் நல்லா இருக்கார். விட்டு ஸ்டம்பில் போட்டிருக்கோம். சிங்கிள் கிடைக்கும் லாங் ஆஃபில். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ். கால் ஃபார் 2 நினைக்கிறேன். எஸ் புஷ் பண்ணிட்டாங்க. நல்லா ரன்னிங்.
ஐயோ கனெக்ட் பண்ணி வச்சு நான் விக்கெட்டாக இருந்திருக்கோம். 2 ரன்ஸ். ஷார்ட் நேர் ஃப்ளாட்டாக போயிருக்காங்க. ஃபீல்டர் வந்தாலுமே தடுக்க முடியாத நாளுங்க. போன ஓவரில் ஃபஸ்ட்டு 6 தொடர்ந்து இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இந்த பேட்ஸ்மேனோட பேட்டில் வந்து. சான்ஸ் ஒரு கேட்ச், ஒரு டாப் ஏஜ். ஸோ பவுலரே தெளிவாக எடுத்துட்டாரு. நல்லா கம்பேக் பவுண்டரிக்கு அப்புறம் 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் எதுவுமே கேட்ச்க்கான வாய்ப்பு, ஆனால் லாங் ஆனில் தான் போயிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி பால் விக்கெட்டோட முடிக்கிறாங்க. கடைசி ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் போயிருக்கு. மொத்தமாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 6 ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா 42 ரன் ஸ்கோர் பண்ணணும் போச்சம்பள்ளி. ஸ்ட்ரைக்கில் கதிர், நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கட். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் கிஃப்டட் பால் நான் சொல்லணும். ஸ்கொயர் லெக்கில் அங்கே ஃபீல்டரே இல்லைங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரி இல்லை, மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் 6. செகண்ட் ஒன் ஸ்டெப் டவுன் டாப் ஏஜ் மாதிரி போட்டுருக்கு. சான்ஸ் ஒரு கேட்சர் பார்க்கலாம். ஓ நல்லா எஃபர்ட்டுங்க. டாட் பால் ஷாட் ஹைட்டு போய் டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பார்க்கலாம். லாங் ஆனில் டிஸ்டன்ஸ் போல கேட்சாக விட்டுருக்காங்க. 2 கேட்ச் ட்ராப் பவுண்டரிக்கு அப்புறம் சிங்கிளுங்க. பவுலர்ஸ் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து போடும்போது கண்டிப்பாக ஃபீல்டர்ஸ் நல்லா கோஆப்ரேட் பண்ணணும். 4th ஒன் வெங்கட் ஸ்ட்ரைக்கில் ஸ்விட்ச் தெளிவாக போட்டார். நல்லா ஸ்டாப்பு, ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. 4th ஒன் ஸ்கொயர் ஒன் திருகல் பந்து, ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. நல்லா கட் ஷாட் பாயிண்ட் டைரக்ஷனாக டீப்பில் ஃபீல்டர் இருக்காங்க. நல்லா ஸ்டாப், இந்த மிஸ்டேக் பண்ணல. சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 8, விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் 6க்கு அப்புறம் அடுத்த பால் 2 ரனில் போட்டு போயிருக்காரு. நல்ல கம்பேக், நல்ல ஓவர், நல்ல ஸ்டார்ட்னு சொல்லலாம். ரீசெண்டாக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரை. ஒரு நியூ பவுலர் பவுலிங் இல்லை, இன்னும் 36 ரன் தேவை. ஷார்ட்டு ரொம்ப ஹைட்டு, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். இந்த முறை கேட்சை தெளிவாக கம்ஃபர்டபுளாக எடுத்துட்டாங்க. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க போச்சம்பள்ளி. நல்ல கேட்ச் டீப்பில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சான்ஸ் ஒரு கேட்ச், இதுவுமே ஒரு டாப் ஏஜ். பவுலரே கேட்சில் போய் கம்ஃபர்டபுளாக எடுத்துட்டாரு. 2 விக்கெட் பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க போச்சம்பள்ளி இந்த ஓவரில். ஸோ பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க போச்சம்பள்ளி. நல்லா ஓவருங்க இந்த ஓவரில் 2 விக்கெட் இருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன், ஆட்ரி விக்கெட்டுக்கான வாய்ப்பு. ஷார்ட்டு ஸ்லாட்டில் போட்டார். டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். எஸ் தெளிவாக கிளியர் பண்ணிட்டாருங்க. 2 விக்கெட்டுக்கு அப்புறம் ப்ரெஷரே இல்லாமல் 6 கிளியர் பண்ணியிருக்காரு. நல்ல பேட்டிங். ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். இந்த முறையும் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். லைனில் கேட்சை தெளிவாக எடுத்துட்டாங்க. ஸோ 3 விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க. 6க்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. நல்ல கம்பேக்னே சொல்லலாம். 2 விக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் இம்ப்ரெசிவாக போட்டிருக்காருன்னு பேசிட்டு போது ஒரு பெரிய ஷார்ட்கான முயற்சி. மிட் விக்கெட்டில் போயிருக்கு. நல்லா ஸ்டாப். கடைசி பால் சிங்கிள். ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 15. முக்கியமான 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க போச்சம்பள்ளி. ஸோ போன ஒரு நல்லா கம்பேக். 6க்கு அப்புறம் அடுத்த பால் ஒரே ரன்னில் போட்டிருக்காரு. 7 ரனில் போட்டிருக்காரு மொத்தமாக. பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர். லெட்க 3rd மேனில் அங்கே ஃபீல்டரே இல்லை. 2 ரன்னுக்கான ட்ரை இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சத்தா நடந்திருக்குங்க. நல்ல மைண்ட் கேம். 2 ரன்ஸ். செகண்ட் ஒன் வெட்டி தட்டியிருக்காரு. நல்லா ஸ்டாப். அங்கே ரன்னுக்கான சான்ஸ் இல்லைங்க. கட் ஷாட் பாய் டைரக்ஷனில் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டபுளாக கட் பண்ணலன்னா 2 ரன் எடுத்துருவாங்க. பாடி ட்ராக் அங்கே ஃபீல்டரே இல்லை. இந்த முறை 2 ரன்னுக்கான சான்ஸ் இருக்காது. கீப்பரே போயிருக்காரு. சிங்கிள். யாஸ் விக்கெட்டுங்க. முக்கியமான விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டிசிஷனை கமெண்ட் பண்ணுங்க. ஷாட்டுங்க அத்தோலை ஷாட் பந்த ஸ்கொயர் லெக்கில் பெரிய 6 அந்த வரப்போலாம் தாண்டி போயிருக்குங்க. 2வது 6 கதிரோட பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் அதே ஷாட்டுக்கு தான் போனார். இந்த பேட்டு கீழே வந்திருக்கு. டாட் பால். நல்ல கம்பேக். 3 ஓவருக்கு ஸ்கோர் 25 ரன் வந்திருக்கு. சரி 27 ரன் வந்திருக்கு. 12 பாலுக்கு 15 ரன் ஸ்கோர் பண்ணோம். பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஃபுல் டாஸ் கிளியர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் மிட் விக்கெட்டில். ஸோ பேக் ஆஃப் ஃபீல்டருமே ஸ்டாப் பண்ணல. 2 ஃபீல்டுமே ஸ்டாப் பண்ணலங்க. பவுண்ட்ரி 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி, ஒரு தேவையான பவுண்ட்ரி. 11 ரன் தான் தேவை. 11க்கு 11 ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். நல்ல கம்பேக். ஒரு ஃப்ளிக்கி ஷாட்டு மிட் விக்கெட்டில்.
நல்ல ஸ்டாப், சிங்கிளோட கட் பண்ணிட்டாங்க. ஓகே ரொம்ப கீழே, கீப்பர் ஸ்டாப் பண்ணல. இங்கே அடித்தா விக்கெட்டு, அங்கே த்ரோ பண்ணிட்டாருங்க பவுலிங்கில். ஸோ 2 ரன்ஸ், இங்கே ஈஸி 2 ரன்ஸ். 8 ரன் தான் தேவை, 8க்கு 8. ஷாட், பெரிய ஷாட்டுங்க, ரொம்ப லாங்காக போயிருக்கு. 3ஆவது சிக்ஸர் கதிரோட பேட்லேருந்து. ஸோ லெக் சைடில் தான் எதிர்காத்து, அதுலேயுமே கிளியர் பண்ணியிருக்காருங்க. இன்னும் 2 ரன் ஆடணும் போச்சம்பள்ளி. பாடி அட்டாக், சிங்கிள் கிடைக்கும். 6 பாலுக்கு இன்னும் 1 ரன் தான் தேவை, ஸ்கோர்ஸ் ஈக்குவலாக இருக்குது. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆட், டாப் பேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. தெளிவாக எடுத்துட்டாரு, ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டிங்க. பேட்ஸ்மேன் நேராக ஃபீல்டர் கைக்க போயிருக்குங்க. 2 பால் 2 விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஹேர் விக்கெட்டுக்கான வாய்ப்பு, ஒரு சிங்கிள் எடுத்தால் வின் பண்ணலாம். பேட்டை நிற்கிறதுங்க, கீப்பர் எடுக்கலை. ஸோ கேட்சும் விட்டாங்க, மேட்சும் விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சிங்கிளோட இந்த மேட்சை போச்சம்பள்ளி வின் பண்ணுறாங்க.